தேர்தல் வருது, நீங்கள் ஓட்டு போகணும். இப்போ தருவார், 1000 ரூபாய் தருவார், ஒன்றுக்கு பரிசு தருவார், லெட்டர் தருவார், லேப்டாப் கொடுப்பாரு, மிக்சி கிரைண்டர் கொடுப்பாரு, கொடுத்தா ஆடு பாடு கொடுப்பாரு, இல்லை எல்லாருக்கும் ஒரு பொண்டாட்டி கூட கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரு இலவசம், ஓட்டு போட்டால் ஆளுக்கு ஒரு இலவசம், ஒரு மனைவி இலவசம் கூட சொல்லுவார். இந்த நலத்திட்டங்களில் வழங்கக்கூடிய பொருட்களோடு பெண்களை சமப்படுத்தி, அகிரிணை பொருட்களோடு பெண்களை சமப்படுத்தி இவங்களையும் இலவசமாக கொடுப்பாங்க என்ற முறையில் சொல்லியிருப்பது என்பது வன்மையான கண்டிக்கத்தக்கது. ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து பெண்களை ஒரு போகப் பொருளாக, அதை ஒரு பொருள் என்ற முறையில் அவர் கருதக்கூடிய அந்த ஆணாதிக்க சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் இத்தகைய முறையில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி பேசுவது என்பது எல்லோருமே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிரச்சனையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன்.